லிரிசிஸ்டா ஒரு அம்பி படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு. நல்ல வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு. நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? என்னென்ன வரவேற்பு உங்களுக்கு வருது? நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க சார். நிறைய பாட்டு நல்லா இருக்குது. 4 பாட்டு சார் மொத்தம். 4 பாட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. அபிராமி பாடின பாட்டு, தேவக்கோட்டை அபிராமி பாடின பாட்டு, மாமா மச்சான் பாட்டு, அந்த பாட்டு வந்து நிறைய வியூஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதுவும் இன்ஸ்டாகிராம்லேயே 5 மில்லியன் போயிடுச்சு சார். அந்தளவுக்கு நல்லா சிறப்பாக வந்திருக்கு அந்த பாட்டு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தாக்கா தங்கம் பாஞ்சாக்கா சிங்கிங்கிற பாட்டு வந்து வேறு லெவலில் நல்லா போயிட்டுருக்கு. அதுவும் நல்ல பாட்டு வந்திருக்கு. அந்த எந்த ஒரு தலைவன் ப்ரோக்ராம் எதுவாக இருந்தாலும் அரசியல் ப்ரோக்ராமுக்கு அந்த பாட்டு போடலாம், அந்தளவுக்கு வந்திருக்கு. எந்த தலைவனாக இருந்தாலும் அந்த பாட்டு போட்டால் பொருத்தமாக இருக்கிற மாதிரி அந்த பாட்டு எழுதியிருக்கோம். அதுவும் நல்லா வந்திருக்கு. அதே போல் வந்து என்னை கட்டி போட வந்தாலே திட்டமிட்டு வட்டமிட்டு நின்றாலேன்னு ஒரு பாட்டு சார். அது வந்து எம்எம் கீரவாணி சார் லெஜண்ட் அவர் பாடியிருக்காரு. ஆஸ்கார் விருது பெற்றவர் வந்து பாடியிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே போல் அவங்களுக்கு டூயட்டாக வந்து சைந்தவி மேடம் பாடியிருக்காங்க. அந்த பாட்டு வந்து நல்லா வந்திருக்கு. அதில் நாங்கள் வந்து அந்த கீரவாணி சார் பாடும்போது இங்கே வர முடியாது, ஹைதராபாத்துக்கு வாங்கன்னு சொன்னார். நான் டைரக்டர் எல்வின் சார், ஏபி முரளிதரன் சார் எல்லாமே வந்து ஹைதராபாத்துக்கு போயிட்டு ஒரு நாள் வெயிட் பண்ணி அப்புறம் மறுநாள் தான் சார் வர முடியும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு மறுநாள் போயிட்டு கலந்துக்கிட்டோம். அவர் வந்து பார்த்துட்டு சார் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பாடினார். இளமை ஒரு இந்த வயசான மாதிரி சூழ்நிலாம் இல்லை அவருக்கு. ரொம்ப யங்ஸ்டர் எப்படி பாடுவாரோ அதுபோல் அந்த வாய்ஸ் கேட்குறதுக்கு அப்படி இருந்தது. அவர் பாடும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப சிறப்பாக இருந்தது சார் அந்த பாட்டு.